தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான சிவராமன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு காலில் மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவருக்கு காலில் மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மூவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மூவேந்திரன், காலில் அவருக்கு மாவுக்கட்டு போடப்படுவதற்கான காரணம் என்ன நடந்தது? நிச்சயமாக கனிமொழி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையில் NCC பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 17 மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் அந்த மாணவிகள் அனைவரும் பள்ளியில் உள்ள ஆடிட்டோரியத்தில் தங்கி பயிற்சி முகாமில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி இரவு ஆடிட்டோரியத்தில் உறங்கிக் கொண்டிருந்த 12 வயது சிறுமியை அதிகாலை 3 மணி அளவில் அழைத்துச் சென்ற காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சிவராமன் என்ற பயிற்சியாளர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அந்த மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளியின் ஆசிரியர் மற்றும் முதல்வரிடம் புகார் அளித்துள்ளார். அதற்கு பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் இந்த சம்பவத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என கூறி அனுப்பியுள்ளார். இதையடுத்து மாணவிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்ட நிலையில் கடந்த 16ஆம் தேதி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அப்போது அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஆளானது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் NCC பயிற்றுனர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் உள்ளிட்ட 8 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சேலம் சரக DIG உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் உட்பட 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் மேலும் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சிவராமனை பிடிக்க கிருஷ்ணகிரி SP தலைமையிலான 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் நாம் தமிழர் கட்சியில் இளைஞர் பாசறை மாவட்ட செயலாளராக இருந்தது. தற்போது பாலியல் வழக்கில் சிக்கியதால் சிவராமன் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சிவராமன் பள்ளியில் சுமார் 13க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முதல் கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. இவர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளி கல்லூரியில் NCC பயிற்சி வகுப்பு நடத்தி வருகிறார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கோவையில் தலைமறைவாக இருப்பதாக சிவராமன் பதுங்கியிருக்கும் சம்பவம் அறிந்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அவரை பிடிக்க சுற்றி வளைத்த பொழுது அங்கிருந்து போலீசார் பிடியில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்த சிவராமன் தவறி கீழே விழுந்து காலில் முறிவு ஏற்பட்டு அங்கிருந்து அவரை மீட்ட கிருஷ்ணகிரி தனிப்படை போலீசார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.